عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله الذي اصطفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் அவனை விளங்கும் முகமாக அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளான். இன்ஷா அல்லாஹ் அதிவிரைவில் ரமலானுக்கு அடுத்து சிறப்பான ஒரு மாதமான ரபியுல் அவ்வலை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு செய்தி, அப்புறம் அடுத்த வாரம்லாம் நபியை பற்றி தான் பேசி ஆகணும். அருமையான சகோதரர்களே, இப்போது உள்ள காலத்தில் இப்போ இந்த வாரம் நான் பேச போற பயான் பலர் சொல்லி, சிலர் இல்லை, பலர் சொல்லி இந்த சப்ஜெக்டை பேசுங்க மௌலானான்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முதல்ல அப்பமேஸ்டையில் ஒவ்வொருத்தர் வரேன், அங்கே 2-3 பேர் சொன்னாங்க, நம்ம பள்ளியில் ஒரு 2 பேர் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு இந்த வாரம் அப்படிங்களா இந்த சப்ஜெக்ட் பேச நினைக்கல, ஆனால் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் நான் பேச போறேன். என்ன அப்படின்னு கேட்டால், ஈமானுடைய வேல் விஷயம். நிறைய பொம்பளை பிள்ளைங்க, முஸ்லீம் பிள்ளைங்க மாற்று மதத்தவரோட ஓடி ஈமானை இழந்துட்டு இருக்கிறாங்க. இது கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம், ஒரு காலத்துல பெண்கள் மதரசா இல்லை, இப்ப தெருக்கு தெரு பெண்கள் மதரசா, தட்டிக்கு விழுந்த பெண்கள் மதரசா. அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த முசீபத்துக்கு என்ன காரணம் என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஆராய வேண்டும். முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அலி ஈமானுடைய வேல்யூஷனுக்காக நான் சொல்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையில ஹைபர் யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொடியை கொடுத்தாங்க. இது நீங்க நீண்ட வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாளை ஒரு நாள் நான் ஒருவருடைய கையிலே கொடியை கொடுப்பேன், அவரை கொண்டு அல்லாஹ் இந்த கோட்டையை வெற்றி பெற செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த நாள் சுபூ தொழுதன் ஐனல் அலி, அலி எங்கேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் கண் வலியாளர் 2 நாளா சபைக்கு வராமல் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியை நான் கூப்பிட்டுதான் போய் கூப்பிட்டு வாங்கட்டாங்க. கண் வலியோட தடுமாறி அலி ரலியல்லாஹு தஆலா நபி முன்னால் வந்து நிறுத்தப்பட்டார்கள். என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கும்போது 2 நாளா கண் வலி அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அவருடைய கண்ணில் அப்படியே தடவுனாங்க. பார்வை சரியாகி விட்டது. அப்போது சொன்னார்கள், ஒரு கொடியை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மூலமாக இன்று வெற்றியை தருவான், ஹைபர் கோட்டை இன்று வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்டா நிறைய நாள் ரொம்ப இழுத்தடிச்சு கிடந்துச்சு. இது இப்படி வச்சுக்கோங்க, இடையில சொல்லிடுறேன். இந்த ஹைபர் கோட்டை இன்னைக்கு இடிஞ்சு தான் கிடக்குது. இன்னைக்கு இப்போ நான் உம்ராவுக்கு போயிருக்கும்போது பார்த்தேன், இடிஞ்சு தான் கிடக்குது. அதை டூரிஸ்ட்டுகள் பார்த்த அனுமதி கிடையாது. ஆனால் சில பாகிஸ்தானிகளை எப்படியோ நோக்கம் முடிச்சு கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். நானும் அதை போய் பார்த்தேன். ஆனால் பிடிச்சா 2000 ரியால் ஃபைன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனான். அது மதாயினு சாலிஹி போகிற பட்டணத்தில். மதாயினு சாலிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை. இந்த டிராவல்ஸ்காரங்கள்கிட்ட சொன்னாக்கா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. சரியாக மதினாவிலிருந்து 420 கிலோமீட்டர் தான். அதாவது நம்ம மதுரை தூரம் தான், சென்னையிலேருந்து மதுரை போகிற தூரம் தான் மதாயினு சாலிஹி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்டணம். அது காலையில் சுபூ தொழுதோன்னு உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டேன்னா இஷா தொழுதுக்குலாம் வந்துடலாம். இஷாவுக்கு பின்னால் கொஞ்சம் லேட்டாக ஒரு 9:30-10 மணிக்கெலாம் திரும்ப மதினாவுக்கே வந்துடலாம். மதினாவிலிருந்து போகிறது ரொம்ப ஈஸி. அங்கே போகிற வழியில தான் அந்த ஹைபர் கோட்டை இருக்குது. திடகாத்திரமான கோட்டை. முழுக்க முழுக்க யூதர்கள் அந்த கோட்டையை கைப்பற்றி வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த கோட்டையை வீழ்த்தினார்கள். அந்த ஹைபர் கோட்டையினுடைய கொடியை அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. கொடுத்து சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு ஜும்மாவுடைய பயானுக்கு சப்ஜெக்ட். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே, நீங்கள் ஒரே ஒரு மனிதனை ஈமானின் பக்கம் அழைத்து வருவது, அந்த கோட்டையில சண்டையில ஒரு கொல்றது பிரச்சனை இல்லை, ஒரே ஒருத்தனுக்கு தஅவத் கொடுத்து அவன் ஈமானுக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் 100 சிகப்பு ஒட்டகைகளை நீங்கள் தர்மம் செய்தை விட அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நபியுடைய காலத்துல சிறந்த பொக்கிஷமாக கருதப்பட்டது சிவப்பு ஒட்டகை. விலை உயர்ந்தது சிவப்பு ஒட்டகை. அந்த சிவப்பு ஒட்டகைக்கு வேல்யூஷன் ஜாஸ்தி. இப்ப பென்ஸு கார் மாதிரின்னு வச்சுக்கிடுங்க. சாதாரண அம்பாஸ்டர் காருக்கும் பென்ஸு காருக்கு எப்படி வித்தியாசமோ அது மாதிரி தான் சாதா ஒட்டைக்கும் சிவப்பு ஒட்டைக்கும் வித்தியாசம்.
அப்ப அந்த சிவப்பு 100 ஒட்டகைகளை தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒருத்தரை ஈமான் பக்கம் நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அனுப்புனாங்க. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ஈமானுக்கு என்ன வேல்யூஷன் பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க 20 வயசு 22 வயசு வரைக்கும் ஈமானா இருந்து, இன்னும் சொல்ல போனால் நல்ல குரானை சரளமாக ஓத தெரிந்த பெண்கள் கூட இந்த ரூட்ல போயிட்டாங்க. இந்த ஒரு பெண்கள் சரளமா ஓத தெரிஞ்சவங்க ஈமான் இழந்து போறாங்க. இப்ப சொன்னது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஈமான், இதை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. ஈமான் அப்படிங்கிறது ஒரே வேல்யூஷுள்ள பொருள் கிடையாது. அல் யஸீது வ யன்குஸ், கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். வெள்ளிக்கிழமை உள்ள ஈமான் சனிக்கிழமை இருக்காது. இருக்கா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. சனிக்கிழமை உள்ள ஈமான் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. நம்முடைய சாப்பிடைய ஃபுட்டை பொறுத்து ஈமான் கூடும், ஈமான் குறையும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இதுக்கு ஆதாரமா நான் இந்த ஹதீஸையும் சொல்றேன். அபூபக்கர் சித்திக் இல்லாத ஈமான ஒரு தட்டிலையும், மீதமுள்ள என்னுடைய உம்மத்தினுடைய எல்லாருடைய ஈமான இன்னொரு தட்டிலையும் வைத்தாலும் என்னுடைய நண்பர் அபூபக்கருடைய ஈமான் தான் வெயிட்டாக இருக்கும் என்று சொன்ன காரணம் என்ன? அது மேல் விஷயம். ஈமான் வெயிட்டாகவும் கனமாகவும் லேசாகவும் ஆகும். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஈமானை கனமாக வைத்திருக்கக்கூடிய இந்த பொம்பளை பிள்ளைங்க போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பலகீனமான ஈமான். இந்த பலகீனமான ஈமான் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் சத்தியமான உண்மை. ஹராமான சாப்பாடுல இருந்துதான் பலகீனமான ஈமான் உருவாகும். நீங்க உங்க பொம்பளை பிள்ளை கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஹராமான சாப்பாடாக இருந்தால் ஈமான் பலகீனமாயிடும். எழுதி வச்சுக்கிடுங்க. பியூர் ஹலால் இல்லாத சாப்பாட்டை உங்க கொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா ஈமான் பலகீனம் ஆயிடும். அந்த பிள்ளை ஓடத்தான் செய்யும். என் பிள்ளை ஓடிட்டால அப்படின்னு சொல்லி புலம்புறதுல எந்த லாபம் கிடையாது. பியூர் ஹலாலான சாப்பாடை வீட்டு, நான் பல தடவை அதுதான் சொல்லுவேன், பிளட்டை வச்சுதான் எண்ணெய் உருவாகிறது. எண்ணத்தை வைத்துதான் ஒரு மனிதன் செயல்படுகிறான். தொழுகைக்கு போகும் எண்ணெய் வர்றதும் பிளட்டை வச்சுதான், பணத்துக்கு போகும் எண்ணெய் வர்றதும் பிளட்டை வச்சுதான். ஆக இந்த பிளட் பியூர் ஹலாலான பிளட்டா உருவாக்குறது உங்க கையில தான் இருக்குது. இது உங்க கையில வேற யாருக்கு பண்ணுவான்? நல்ல யோசனை பண்ணுங்க. உங்க கையில இருக்கிற காசு, இந்த காசு ஹலால் ஹராம்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த காசை வச்சுதான் நீங்க சாப்பாடை பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஓடாது. இப்ப 3 மாசத்துக்கு முன்னால, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, ஒரு சகோதரர் வந்தாரு. நம்ம பள்ளியோட தொடர்புள்ள ஒரு சகோதரர் தான். அது என்னுடைய பிள்ளை எப்போ வேண்டாலும் போகலாம். நைட் 12 மணி 11 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்ரூம்ல உட்காந்து செல்போன்ல பேசுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செல்போனை பறிச்சிட வேண்டியது என்ன அப்படின்னு. அதை நான் செய்யாம இருப்போம்னா செல்போனை பறிச்சுட்டு அவங்க அம்மா போனை எடுத்து நைட்ல எல்லாரும் தூங்கினா போய் உட்காந்து பேசுது அப்படின்னாங்க. அப்ப நான் சில ஆயத்துக்களை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு மட்டும் இந்த ஆயத்துக்களை திரும்ப திரும்ப ஓதி அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே நேரத்துல ஹலால ஹராம வீட்டுல பேணுங்கன்னு சொல்லி அனுப்புனேன். மாஷா அல்லாஹ், அந்த பிள்ளை அந்த பையனை மறந்து மாப்பிள்ளை பார்த்த பையனை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, நான் பழைய கதையெல்லாம் சொல்ல, 70 வருஷம் 80 வருஷம் சொல்ல, 3 மாசத்துக்கு முன்னால சம்பவத்தை இங்க சொல்றேன். 3 மாசத்துக்கு பின்னால் நல்லபடியாக திருமணம் எக்மோர்ல நடந்துச்சு. ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டோன்னா, ஆரம்பத்திலேயே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை மாற்றி விடலாம். மாற்ற முடியாத ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய ரத்தம், உங்களுடைய விந்து, உங்களுக்கு பிறந்த புள்ள நிச்சயமாக தப்ப போகாது அப்படி நம்பிக்கையோட நாம் சில விஷயங்களை பாதுகாக்க வேண்டும். இது ஒன்னாச்சு. அலிரலாத விஷயம். அபூதர் கிஃபாரி எவ்வளவு பெரிய சஹாபி தெரியும் தானே? அபூதர் கிஃபாரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? உமர் ரலியல்லாஹு தன் காலத்துல தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு ரசூலுடைய வாக்கை பின்பற்றுவாங்க அப்படின்னு கேட்டா, நான் சொல்லி இருக்கிறேன், ஈமானுக்காக வேண்டி இப்ப சேர்த்து சொல்றேன். அவங்க தனிமையில வாழ்ந்தாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்தாங்க. ஒரு மகள், கணவன், மனைவி. அபூதர் கிஃபாரி. ஏண்டா அவங்க கொள்கை என்னண்டாக்கா, ஒரு நாளைக்கு உனக்கு 300 ரூபாய் வேணுமா, 300 ரூபாய் சம்பாரிச்சிட்டியா, அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது ஹராம். மார்க்கம் இல்லை இது. அது அவருடைய கொள்கை. எல்லாரும் அமீர் உமர் ரலியல்லாஹு போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்ப தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது, இன்னைக்கு எவ்வளவு கடைக்கு ஏறி வந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணேன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சேன்னு சொன்ன உடனே நான் ஒரு பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா, இவ்வளவு அப்பா கடை மூடி பள்ளிக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு எல்லாம் ரிப்போர்ட் பண்ண உடனே அபூதர் கிஃபாரியை உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு நீங்க தனிமையா வாழுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி நடந்தது உமர் ரலியல்லாஹு காலம். அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அபூதர் கிஃபாரியை பார்த்து சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், சிறப்பான என்னுடைய தோழர்கள் கூட்டம் உங்கள் ஜனாசாவை தொழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய தோழர்களுடைய கூட்டம், சிறப்பான ஒரு நபர்கள் உங்களுடைய ஜனாசாவை தொழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேருக்கு நேரம் அபூதர் கிஃபாரிட்ட. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு காலத்து அது வரைக்கும்
மக்களோட தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. உமர் இல்லாதவங்க காலத்துல பிடிச்சி தனிமையில ஊருடைய எல்லையில உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அவருடைய சக்கராத்து காலத்து வந்துருச்சு. அவர் சக்கராத்து காலத்தை உணர்கிறார். அப்ப மனைவி இறந்துருச்சு, 2 பேர் தான், மகளும் அத்தாவும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. மகளை கூப்பிட்டார் அவர். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான புல்லரிக்கக்கூடிய செய்திகள். மகளை கூப்பிட்டு சொன்னாரு, நான் இன்று இறந்து விடுவேன், நான் இன்று இறந்து விடுவேன். இந்த சின்ன ஆடு நிற்கிது பாரு, குட்டி ஆடு, இந்த ஆட்டை அறுத்து ஒரு வியாபார கூட்டம் வரும், அந்த கூட்டத்திற்கு நீ விருந்து வைத்து என்னுடைய அத்தா இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஜனாசா தொழுகை வைங்கன்னு நீங்க சொல்லி அந்த மக்களை நீங்க தொழுகைக்கு அழைச்சுவாமா, வெளியே பாருமான்ட்டாங்க. இந்த அம்மா வந்து பார்த்தா யாரையும் காணும், காக்கா குருவியை கூட காணும். ஊருடைய எல்லையில ஒரு குடிசை இருக்குது, யாரையுமே காணும். அந்த அம்மா வர்றது. ஆனா அவங்க அத்தா சொல்றாரு, இல்ல என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்டிப்பா ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் ஜனாசா தொழு வைப்பாங்க, நீ திரும்ப போய் பாரு. இப்படியே வரட்டிட்டு இருக்காரு உயிர் போற வரை. நீ சக்கராத்துடைய காலத்துல, அத்தாவுடைய காலத்துல மோசமா போயிடுது. அந்த அம்மா அத்தாவுடைய ரூஹு போயிடுச்சு. வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. தனி இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ண முடியும்? வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்போ தூசி படலம் வருது, யாரோ வர்ற பெரும் கூட்டம் வர்ற தூசி வருது. அந்த திசையை நோக்கி இந்த அம்மா போகுது. போயிட்டு போய் பார்த்தா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க ஷாம் போயிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த பக்கத்துல வர்றாங்க, பெரும் கூட்டத்தோட, வணிக கூட்டத்தோட அவங்க வர்றாங்க. அவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க, நான் இன்னாருடைய மகள் அபூ தர் கிஃபாருடைய மகள்னா, என்னுடைய தந்தை இறந்து விட்டார்கள், அவரை ஜனாசா குளிப்பாட்டுவதற்காக நான் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஃபேமஸான ஹதீஸ்னால அபூ மஸ்ஊத் அவங்களுக்கும் தெரியும், அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் தெரியும். அதனால அவங்க வர்றாங்க. அந்த ஆட்டத்தை விருந்த சாப்பிட்டு அபூ தர் கிஃபாரிக்கு ஜனாசா தொழு வச்சு நல்லடக்கம் செஞ்சுட்டு அந்த பிள்ளையை கூட்டி போயிட்டு கிஃபாரி கோத்திரத்தில் போய் சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கள் மதீனா திரும்பினார்கள் என்பது வரலாறு. இது நடந்த ஒரு செய்தி. அருமையான சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தியை எந்த அளவிற்கு அவர் நம்புகிறார் அப்படிங்கிறது. இந்த ஈமான் இருக்குல்ல, இதோட இப்ப நான் சொன்னது கடைசி கட்டம், இப்ப நான் சொன்னது லாஸ்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்க. அபூ தர் கிஃபாரி இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மக்காவுக்கு வர்றாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. காபால உட்கார்றது, யார்ட்டையுமே பேசுறது கிடையாது. ஏண்டா ஒரு தப்பான ஆள்கிட்ட கேட்டா தப்பா சொல்லுவான், தப்பான எண்ணத்துல நம்ம அப்படி திரும்ப வேண்டிய வரும். அவர் பொறுமையா இருக்காரு, அல்லாஹ் எனக்கு இதாயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இவரை பார்த்து கேட்கறாங்க, நீங்க வெளியூர்காரர் மாதிரி தெரியுதே, உள்ளூர்காரங்க இல்லையே, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் பேர் என்ன? அலி. உனக்கும் முகமதுக்கு என்ன தொடர்பு? நான் அவருடைய தம்பி, நான் அவருடைய தம்பி, எங்க அத்தாவும் அவங்க அத்தாவும் கூட பிறந்தவங்க. நான் சொல்லுவது காபாவின் மீது சத்தியம் விட்டு எனக்கு உண்மையை சொல்லுவியா? சொல்லுகிறேன், சொல்லுங்கள் அப்படின்னா. முகமதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? அவங்க சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா 8 வயசுல ஈமான் பண்ணிட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. முஹம்மது ரசூலுல்லாஹ். சரி, நான் முகமதை பார்க்கணுமே, தாராளமாக பார்க்கலாம், வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கணும். அப்போ அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க அபூ தர் கிஃபாரியை பார்த்து, நீங்க ஒரு பெரும் கூட்டத்துடைய தலைவர் என்று சொல்றீங்க, என் பின்னால வந்தாலே உங்களுக்கு சந்தேகப்படுவாங்க, நீங்க நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க, ஏதாவது தடங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஆட்கள் இருந்தால் நான் செருப்பை சரி செய்வது, இப்படி ஹதீஸ்ல வருது, நான் செருப்பை சரி செய்வதை போன்று கீழே உட்கார்ந்து குனிந்து விடுவேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க, எனக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க, நீங்க ஆட்டுக்கு நடந்துகிட்டே இருங்க, நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அங்க அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சில காலம் தங்கி இருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கூட்டி போயிட்டு ரசூலுல்லாஹை சந்திக்க வச்சாங்க. சில வினாடிகள் அவர் ஈமான் கொண்டு விட்டார். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பேசினாரு, பேசினோட ஈமான் கொண்டு விட்டார். இப்படி வந்த ஈமான், இது நான் சொன்னது ஆரம்ப காலம். இப்படி வந்த ஈமான் கடைசியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ராங்குக்கு காரணம் அவர் ஈமானை பாதுகாத்த மெத்தட், பாதுகாத்த வழிமுறை. நம்ம இப்போ ஏதோ நமக்கு அம்மா அத்தாவுக்கு பிறந்துட்டோம், பாத்திமாவுக்கு மானா பிறந்துட்டோம், ஜெயினபுக்கு மறந்து பிறந்தோம், அதனால நம்ம ஈமான் வந்துருச்சுன்னு தான் வாழ்றோமே தவிர ஈமானுடைய வேல்யூஷன் அந்தஸ்து நமக்கு தெரியவில்லை. அதான் சத்தியமான உண்மை, ஹக்கான உண்மை. ஈமானை பத்தி நமக்கு தெரியல. எத்தனை கோடி ரூபாய் கிடைச்சாலும் ஈமான் கிடைக்குமாங்க? எத்தனை கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் ஈமான் கிடைக்குமா? உங்களையும் என்னையும் விட எப்படி இப்படிலாம் பேசக்கூடிய சிந்திக்கக்கூடியவங்களாம் முஸ்லீம் ஆகல இல்லையா? சிந்திக்கக்கூடிய முஸ்லீம் ஆகல. ஒன்னா கட்டுல படுத்து ஒன்னா சாப்பிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டி இஸ்லாமுக்கு ஈமான் வரல, லூத் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டிக்கு ஈமான் வரல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு ஈமான் வரல, ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிர் வாழ்க்கையை தியாகம் செஞ்ச அபூ தாலிபுக்கு ஈமான் வரல.
ஆனால் உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ் இயற்கையாகவே ஈமானை தந்திருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஈமானை கூட பாதுகாத்து ஒரு பிள்ளையை வளர்க்க முடியல, நம்ம ஏன் முஸ்லீமா இருக்கணும்? ஒரு பிள்ளை சந்தேகப்படுற மாதிரி நடக்கிற செல்போன்ல பேசும். சிம்பிள் மேட்ரு. இன்னைக்கு சைக்காலஜி டாக்டர்ஸ் எவ்வளவு சொல்லி தராங்க. 4 இட்லி சாப்பிடக்கூடிய புள்ள 2 இட்லியோட முடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டேன்னா ப்ராப்ளம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். சும்மா போய் தனியா போய் மொட்டை மாடையில் நிக்குதுன்னா ப்ராப்ளம். இதெல்லாம் கவனிக்க நமக்கு தெரியாதா? சும்மா மொட்டை மாடல போய் நிக்கிற புள்ள, செல்போனை பறிச்சு வச்சுக்கிட்டாலும் செல்போனே இப்ப முறைச்சு பார்த்துட்டு இருக்க புள்ள, சாப்பாட்டை குறைக்கிற புள்ள, படுத்தோன்னு தூங்காம அப்படியே நெளிஞ்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நெளிஞ்சிட்டே கிடக்கூடிய புள்ள, இவைகள் எல்லாம் காதலுடைய அடையாளங்கள். ஆரம்பத்திலேயே வெற்றி எடுத்தா முறிச்சு கொள்ளலாம். இது ஒரு வகை லவ். இரண்டாவதாக வளர்ந்த பின்னாலையும் கூட அன்னைக்கோட சொல்லிட்டு இருந்தாங்க, சில இஸ்லாமிய நல்ல ஊர்களை சேர்ந்த குடும்பமாக நெய்வேலி சாமியார்ட்ட போறாங்க. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதனால என்ன ஆகுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பேராப்தா இருக்கும், ஜைனபா இருக்கும், முஸ்லிமா இருக்க, நசீரா இருப்பான், காதரா இருப்பான். ஈமான் வெளியே வந்துடும். ஈமான் வெளியே வருமா? ஆதாரம் இருக்கா? இருக்குது. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வது கிடையாது அவன் மூமினாக இருக்கக்கூடிய நிலைமையிலே. லா யஸ்ரிக சாரிகி ஹீன யஸ்ரிக வஹுவ முஃமினுன். ஒரு திருடன் திருடுவது கிடையாது அவன் மூமினாக இருக்கக்கூடிய நிலைமையிலே. அப்ப இந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம்? ஒரு விபச்சாரம் செய்வது கிடையாது அவன் ஈமானாக மூமினா இருக்கும்போது, அப்ப விபச்சாரத்துல ஒருத்தர் ஈடுபடக்கூடிய நேரத்துல ஈமான் கலந்து வெளியே வந்துடும். ஒரு மனிதன் திருடக்கூடிய நேரத்துல ஈமான் கலந்து திருப்பி வந்துடும். அவன் அந்த செயலை முடிச்ச பின்னால்தான் திரும்ப ஈமான் போய் ஒட்டும். இதுதான் ஈமான். ஈமான் கூடும் குறையும், ஒட்டி இருக்கும் விலகியும் நீக்கும். இப்படிப்பட்ட ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சில மெத்தடுகளை கையாளணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, ஹராமான சாப்பாடு உள்ள போகாம பார்த்துக்கிறோம். இரண்டாவதாக பிள்ளைங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாவது வீட்டுல ஈமானை பத்தி கவுன்சிலிங் பண்ணணும். அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தியும் பேசணும். எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம், எவ்வளவு விஷயங்களை பொம்பளை ஆம்பளை பிள்ளைங்க பேசுறோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தை ஒதுக்கி ஈமானை பத்தி, என்ன மாதிரி தொழுதியாமா? தொழுகையுடைய அமைப்பை நான் சொல்லுவேன். சில பேர்ட்ட பெண்களை தொழுக வைக்கிறது ரொம்ப ஈஸி. காலையில் எந்திரிச்ச உடனே சுபுக இருக்கு. நீங்க லோகருக்கு ஜும்மா தொழுது இப்ப போறீங்க, எல்லாரும் ஜும்மா தொழுது போய் எங்க போய் உட்காருவீங்க? டைனிங் டேபிள்ல போய் உட்காருவீங்க. டைனிங் டேபிள்ல போய் உட்காரக்கூடிய நேரத்திலேயே சாப்பாடை பொண்டாட்டி வைக்கும்போது, என்ன லோகரை தொழுதுட்டியா கேளுங்க. சிம்பிளா சாதாரணம் இல்லை. தொழுதுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் வெயிட் பண்றேன், நீ தொழுதுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு தடவை 2 தடவை சொல்லி பாருங்க. இல்லை நீங்க சாப்பிடுங்க, நான் தொழுகிறேன். இல்லப்பா நீ தொழுதுட்டு வாமா. தொழுதுட்டு வாங்க. லோகர் தொழுதுருவாங்களா? சாயங்காலம் டீ தரக்கூடிய நேரத்தில் அசரை தொழுத்தியா? இல்லை. நீ டீயை போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். நீ அதுக்குள்ள அசரை தொழுதுட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதே மகரிபு தொழ வைக்கலாம். படுக்கிறதுக்கு முன்னால இஷா தொழுத்தியான்னு ஒரு வார்த்தையை கேட்டு நீ தொழுதுட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இப்படி பெண்களை ஈஸியா மெத்தட் பண்ணலாம். எத்தனை பேர் நம்ம இந்த செயலை செய்யறோம்? எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம்? ஈஸியா கொண்டு வந்துடலாமா? இந்த அபூதர் கிஃபாரி அலி ரலியல்லாஹு தஆலா சம்பளம் கட்டு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு ஈமான சொன்ன உடனே அபூபக்கர் ஈமான கேட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிறதோட அவங்க நிக்கல. நல்லா கவனிங்க, 6 பேரை மறுநாளை ஈமான கொண்டு வந்துட்டாங்க. அதுல முக்கியமான சஹாபாக்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கருடைய தோஸ்துகள், துணி வியாபாரம் பண்ணவங்க. அபூபக்கர் சித்திகோட சேர்ந்து துணி வியாபாரம் பண்ணவங்க. மறுநாள் 6 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அபூபக்கரால அவங்க அத்தாவை ஈமான் கொள்ள வைக்க முடியல. அவங்க அத்தாவை ஈமான் கொள்ள வைக்க முடியல. நண்பர்கள் ஈமான் கொள்ள வச்சுட்டாங்க ஒரே நாள்ல. ஆனா அத்தாவை ஈமான் கொள்ள வைக்கல. அப்ப அத்தாவுக்காக வேண்டி துவா செய்யறாங்க. அவங்க அத்தா எப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்க? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. 8 வருஷம் ஓடி போயிடுச்சு. மக்காவில இருந்து ஓடி போய் 8 ஹிஜ்ரத் பண்ணி 8 வருஷம் ஓடி போன பின்னால ஃபத்ஹி மக்காவின் போது 92வது வயசுல தான் அபூபக்கர் சித்திக்குடைய அத்தா இஸ்லாத்துக்கு வந்தார். எத்தனாவது வயசுல? 92வது வயசுல. அப்படியே தள்ளாட முடியாம அவர் அப்படியே கைத்தாங்களை கூட்டிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா குன்றுல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்காக அத்தாவை கூட்டு வர்றதை பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு துண்டை உதறி தோல்ல போட்டு வேகமா நண்பரை நோக்கி நடக்கிறாங்க. நடந்து போய் சொன்னாங்க, என்னுடைய அபூபக்கர் சித்திக்காக பார்த்தேன், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பாவதுதான் சொல்லுவாங்க. 2 சஹாபாக்கள் பார்த்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அர்ப்பணமாக நீங்கள் சொல்லி இருந்தால் நாம் வீட்டுக்கு போயிருக்கலாமே, இந்த தள்ளாத வயதுல அவரை எதுக்கு பிடிச்சி கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
தவிர ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு ஸல்லல்லாஹு கையை பிடிச்சிட்டு அபூபக்கருடைய அத்தாவுக்கு ஈமானம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அபூபக்கர் ஸிதீக் மிகப்பெரிய புத்திசாலி, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய நண்பர். அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் உங்களுடைய சின்னத்தா அபூ தாலிப் இருந்திருந்தால் அவரும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாரு, அவர் மௌத்தாயிட்டாரேங்கிறாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல எழுதுறாங்க, தபஸ்ஸம, ஒரு புன்முறுவலோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க அப்படின்னு. ஈமான் தான் சஹாபாக்களுக்கு முக்கியம், காசு பணம் தான் ரெண்டாவது. வீடு வாசல் தோட்டம் துறவு காரு பங்களா எல்லாம் அப்புறம். மூமினா மூமினா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஆனால் ஈமான நமக்கு தந்தும் கூட அந்த ஈமான நமக்கு பாதுகாக்க முடியல, அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ஈமான கடத்த முடியல. நம்ம தொழிலாளியா இருக்கிறோம், அடுத்து நம்ம பிள்ளைங்களை தொழில் வைக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் ஹராமான சாப்பாடு போகக்கூடாது, இரண்டாவதாக துவாவில் அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தந்தையினுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களால் நீங்கள் அசந்துட்டீங்கண்டா உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி உங்கள் பிள்ளைக்காக பேர் சொல்லி துவா செய் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்காக பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கு இடையில 3 வகையினர் ரூஹ் இருக்கும். இதுல 2 விதிவிலக்கானவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும். அவங்களுக்கு மட்டும் ஷைத்தானியத்தான ரூஹ் கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால், மரியமுடைய அம்மாவுடைய துவா. ஒரு தாயினுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் உலக நீதியை மாற்றுகிறான் என்று சொன்னால் ஈமானை வலுப்படுத்த மாட்டானா? ஊர்வலம்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? தன்னுடைய பிள்ளையை பத்தி முதல்ல அத்தா விட அம்மாவுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு பிள்ளைகிட்ட ஒரு குழப்பமான நிலைமை இருந்துச்சுன்னு சொல்லிட்டா யாருக்கு முதல்ல தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த அம்மா என்ன செய்யணும்? அத்தா தான் ஹலால் ஹராம் பார்த்து ஒரு வீட்டுக்குள்ள காசை கொண்டு வரணும். அந்த அம்மா பிள்ளைகளுக்காக துவா செய்யணும், அந்த பிள்ளைகளுடைய பேரை சொல்லி துவா செய்யணும். ஈமான அல்லாஹ் குரான் ரப்பனா 40 ரப்பனா கிதாப் பாத்தீங்களா? குரான்ல ரப்பனா 40 இடத்துல வரும். அதுல ஒண்ணு, ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நல்ல ஒரு துவா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா, எங்கள் ரப்பே, லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா, நாங்கள் நேர்வழியை பெற்ற பின்பு எங்களுடைய இதயத்தை திருப்பி விடாதே. அது நேர்வழி பாதுகாது. இதுவும் அல்லாஹ் கற்றுத்தர வழிமுறை. என் ஈமான் நிலக்கவை அல்லாஹ், என்னை தொழுகையாளியா வை அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை முத்தைக்கின்களால் வை அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். இதெல்லாம் உங்களுக்கு தொகுத்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். அவங்க துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. வார்த்தையை கவனிங்க. ரப்பி, என்னுடைய ரப்பே, ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, தொழுகையை நியமமான தொழுகைகளை நீ ஆக்குவாயாக, வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய ذُرِّيَّத்துகளையும் அப்படி ஆக்குவாயாக. என்னுடைய பிச்சலங்களையும், ذُرِّيَّத்துனா குடும்பம் இல்லை, ذُرِّيَّத்துனா வாரிசுகள், என்னுடைய வாரிசுகளையும் என்னுடைய பிச்சலங்களையும் அது போன்ற தொழுகைகளை ஆக்குவாயாக. அந்த துஆவுடைய வேரியேஷன் தான் 72,000 நபிமார்கள் அந்த பிளட்ல வந்தாங்க. பனி இஸ்ராயீல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவ்வளவு பேரும் இன்னைக்கு தொழுது காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யுங்க. நீங்க அசந்துட்டீங்க, உங்களால முடியும்னா உங்க கொண்டாடிட்டு சொல்லி பிள்ளைங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க. பிள்ளைங்களோட ஈமானை பாதுகாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, வராது, போயிட்டா வராது. ஃபைனலா ஒரு மெத்தட். இன்னைக்கு நம்ம காரு பங்களாவோட வீடு வாசலோட செல்வத்தோட சொந்த வீட்டோட வாழ்க்கணும்னு வைங்க. இந்த வாழ்க்கைக்கு ஒரு எண்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சொல்ல தேவையில்லை. எண்டு மவுத்துங்கிற பேர்ல முடிஞ்சிடும். 60 வருஷமோ 70 வருஷமோ அதை முடிஞ்சிடுது. முடிஞ்ச பின்னால் இருக்குல்ல, இதை பிரெயின்ல ஏற்றிக்கிடுங்க, இதை மூளையில் ஏற்றுக்குங்க. அதுக்கு பின்னால எண்டே கிடையாது, அதுக்கு பின்னால முடிவே கிடையாது. இந்த ஒரு மவுத்துக்கு பின்பு மவுத்தே கிடையாது. நல்லா திரும்பவும் சொல்றேன், தூக்கம் கிடையாது, ஹைல் கிடையாது, யூரியன் கிடையாது, லெட்ரின் கிடையாது, சளி கிடையாது, சுகர், அந்த நோய் இந்த நோய், எந்த நோயும் கிடையாது. கற்பனை பண்ணி பாருங்க. தூக்கம் கிடையாதுங்க. இன்பமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. அது எதை வச்சு வரும்? ஈமான வச்சு தான் வரும். அது எதை வச்சு கிடைக்கும்? ஈமான வச்சு தான் வரும். ஒரு மனிதன் தொழுகிறான், எத்தனை வருஷம் வரைக்கும் தொழுகிறான்? 65 வருஷம் தொழுகிறான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கோயில்ல போய் ஈமான் பறி போயிடுச்சு, ஈமான இழந்துட்டான், ஈமான் அவுட், வெளியே போயிடுச்சு அப்படின்னு வைங்க. அவன் தௌபாச்சு 27 அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு அழுதான் சொல்றான். ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. கொலகாரன்னு எல்லாம் மன்னிப்பான், விபச்சாரன்னு எல்லாம் மன்னிப்பான், வட்டி வாங்கி சாப்பிட்டவனு எல்லாம் மன்னிப்பான், இணை வைத்தவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப என்ன? அவன் புதுசா களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும், அவன் நவ் முஸ்லிம் ஆகணும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது.
அவன் புதுசா களிமா சொல்லணும். இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வேண்டி என்ன களிமா நம்ம சொல்லி கொடுப்போமோ அந்த களிமாவை சொல்லி கொடுக்கணும். ஏன் நிக்காஹில கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாம களிமாவை உலமாக்கள் மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு மாமனாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அஷஹது அல்லா இல்ல இல்ல, நிக்காஹுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. களிமாவுக்கும் நிக்காஹுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படியே களிமா சொல்லி கொடுக்குறாங்க. வாழ்க்கையில களிமா சொன்னானா சொல்லேன்னு தெரியாது, இப்பாவது சொல்லி தொலையட்டுமே. இப்படிதான் இமாம்கள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் களிமா சொன்ன பின்னால்தான் இந்த புள்ளைய நான் ஹலாலா ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையே அவனுடைய வாயிலிருந்து புடுங்குறாங்க. விளங்குதா? அப்ப களிமா இல்லாம நிக்கா செஞ்சா கூடாது. களிமா இல்லாம அந்த பொண்ணை தொட முடியாது. இதுக்காகத்தான் களிமாவை அங்க கொண்டு வந்து பூத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, ஈமான் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதை உள்ள வர்றதுக்கு தௌபா வேலைக்கு ஆகாது. எவ்வளவு அழுது கெஞ்சினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். திரும்ப களிமா சொல்லி புதிய முஸ்லீமாகத்தான் வரணும். பாரம்பரிய முஸ்லீம்ங்கிற பேரெல்லாம் ஓடி போயிடும். அவங்க பேரு முர்தத், அவங்களுக்கு பேரு முர்தத். அதனால அருமையான சகோதரர்களே, நம்ம ஈமான சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். ஈமான்ங்கிறது நமக்கு தந்த நியமத்துகள்லயே பெரிய நியமத். உங்களுக்கு 5 வீடு இருக்கா மண்ணடியில, சொந்த வீடு, அதை எல்லாத்தையும் விட ஈமான் தான் பெருசு. உங்களை மூமின் அல்லாஹ் படைச்சான்ல, மூமின் வாழ வச்சான்ல, அதுதான் நியமத்துல கூடுனது. உங்கள்ட்ட 10 கார் இருக்கா, அந்த 10 காரை விட ஈமான் தான் பெருசு. நான் சும்மா விளையாட்டுக்காக நான் சொல்ல, சீரியஸா சொல்றேன். ஈமானுடைய வேல்யூஷன் தெரியாதனால நாம் அசந்திருக்கிறோம். நாம பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஜும்மா தொழுதுட்டு போறீங்க, ஒரு பிச்சைக்காரி வாசல் பாய் 10 காசு கொடுப்பா டீ குடிக்கணும் அப்படின்பா, ஒரு 10 ரூபாய் குடிப்பீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள நன்மை கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒருத்தர் 100 ரூபா கொடுப்பான், அவங்க ஃப்ரெண்டே வந்துட்டான்னு வைங்க, என்னால 10 ரூபாய்க்கு அல்பம் இந்த காலத்துல போய் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் 100 ரூபா வச்சுக்குவான்னு கொடுத்தாண்டா நன்மை யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு தான் கிடைக்கும். 10 ரூபா கொடுத்த உங்களுக்கு தான் கிடைக்கும், 100 ரூபா கொடுத்த உனக்கு கிடைக்காது. ஏன்? பிகாஸ் அப்படின்னு கேட்டா என்ன காரணம் சொல்லுவீங்க? உன்கிட்ட ஈமான் இருக்கு, உன்கிட்ட ஈமான் இருக்கு. ஈமான் இருக்கிறதுனாலதான் அந்த சவாபு, ஈமான் இருக்கிறதுனாலதான் தொழுகைக்கு நன்மை, ஈமான் இருக்கிறதுனாலதான் நோன்புக்கு நன்மை. ஆக ஈமானை கலட்டி விட்டுட்டு நீங்க நாள் ஃபுல்லா உட்கார்ந்து தொழுதாலும் தொழுகைக்கு பிரயோஜனம் இல்லை. ஈமானை கலட்டி விட்டுட்டு உங்களுடைய எல்லா சொத்தையும் தர்மம் பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் அருமையான சகோதரரை, ஈமானை பாதுகாருங்கள். அடுத்த வாரிசுடைய ஈமானை கடத்தி ஈமானை முழுமை பெறுவதற்கான முயற்சியை நாம் தான் செய்யணும். திரும்பவும் சொல்றேன், ஈமானை கெடுக்கக்கூடிய செயல் ஹராமான சாப்பாடு. ஈமானை கெடுக்கக்கூடியது ஹராமான சாப்பாடு. ஹராமான சாப்பாடு உள்ள போச்சுனால ஈமான் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன நீங்க ஆசைப்பட்டாலும் தொழுதாலும் முடியாது. உடம்பு ஒத்துக்கிறாது, எண்ணம் வராது, நல்ல எண்ணங்கள் நல்ல அகலாக்குகள் உருவாகாது. அதனாலதான் ஹராமான சாப்பாடை வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட உள்ள பூத்திடாதீங்க. ஒரு சின்ன டீ தண்ணி கூட ஹராமான டீ தண்ணியா இருக்கக்கூடாது. அதை ரொம்ப உறுதியா இருங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானுடைய பிள்ளைங்களை ஈமானோட மரணிப்பதற்கும் ஈமானோட சலாமத்தான வாழ்வதற்கும் தௌஃபீக் செய்வான். வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.